ஒரு மென்மையான விளக்கேடு மங்கலாக ஜொலிக்கிறது. ஜன்னலுக்கு வெளியே நிலவு மெல்ல ஒளியூட்டுகிறது. அருண் அமைதியாக அம்மாவை நோக்கி நடந்தான். அந்த மழைத்துளி இரவில் அருண் அம்மாவுடன் அருகில் உட்கார்ந்திருந்தான். இருவரும் ஒன்றாக ஒரு மாயாஜாலக் கதையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அம்மாவின் கண்களில் ஒரு மென்மையான மகிழ்ச்சி, அருணின் முகத்தில் ஆசையுடன் கலந்து இருந்த அதிசயப் பார்வை. அருண் மெதுவாக படுக்கையிலிருந்து ஒரு ஒளி பிரகாசிக்கும் பாதையில் இறங்கினான். மரங்கள் ஜொலிக்கின்றன, மலர்கள் ஒளிர்கின்றன, காற்று நறுமணமாக இருந்தது. இது என்ன இடம் என்று அவன் மனதில் கேள்வி எழுந்தது. சுற்றிலும் மரங்கள் வைரம்போல் ஜொலிக்க மலர்கள் ஒளி வீசின. நான் கனவில் இருக்கிறேனா? அட, நான் பறக்கிறேனா என்று மனதில் ஆச்சரியப்பட்டான். படுக்கை மெதுவாக மேகங்களைத் தாண்டி பறந்தது. இல்லையா, இது ஒரு மாய உலகமா என்று அவன் யோசித்தான். மெல்லிய காற்றில் மலர்களின் மணம் பரவி, தூரத்தில் முன்னால் ஒரு கல் நாற்காலியில் ஒரு சிறிய பையன் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் உடைகள் பழுதடைந்திருந்தன, முகம் துயரம் கலந்து. ஒளி வீசும் பாதையில் மெதுவாக நடந்து சென்ற அருணின் கண்கள் தொலைவில் அமர்ந்திருந்த சிறுவனை நோக்கின. அவன் உடைகள் கிழிந்திருந்தன, முகம். நீங்கள் ஏன் மரக்கீழே இப்படி தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள்? ஏதாவது நடந்த காடில் உன் குடும்பத்தை இருந்து விட்டாயா? அது நிச்சயமாக மிகவும் கஷ்டம் இருக்கும். நான் ஆம், நாங்கள் குடும்பத்துடன் காடுக்கு சென்றோம். விளையாடிக் கொண்டிருந்த போது நான் வழி தவறிவிட்டேன். அவர்கள் எங்கே போனார்கள் என எனக்கு தெரியவில்லை. நீ கவலைப்பட வேண்டாம். நான் உனக்காக ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் தேடி கொடுக்கிறேன். அங்கே நீ சாப்பாட்டும் கிடைக்கும், நல்லவர்களும் இருப்பார்கள். வாழ்க்கையில் நன்மை செய்வதுதான் மிகப்பெரிய செல்வம். இன்று நீ இந்த சிறுவனுக்கு உதவியது ஒரு நாள் உனக்கு பல மடங்காக திரும்ப வரும். நன்மை செய்தால் அது நிழல் போல் எப்போதும் உன்னுடன் பயணம் செய்யும். அதனால் எப்போதும் நல்லது செய். மந்திரப்பாதையின் முடிவில் ஒரு அழகான புதிய வீடு அவர்களை காத்திருந்தது. புதிய வீட்டின் முன் நின்று மூதாட்டன் தன் பையிலிருந்து ஒரு பொன்னான மினுமினுக்கும் சாவியை எடுத்தார். அந்தச் சாவியை சிறுவனின் கையில் வைத்து மெதுவாகச் சொன்னார், இது ஒரு சாதாரண சாவி அல்ல, இது நன்மை நிறைந்த இதயங்களை திறக்கும் மந்திரச் சாவி. சிறுவனின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிந்தது. அந்த நாள் நடந்தது உண்மையா? அந்த மூதாட்டனும் மந்திரச்சாவியும் எல்லாம் கனவா இல்லையா நிஜமா? ஆனால் ஏன் அந்த உணர்வு இன்னும் இதயத்தில்? அருண், சீக்கிரம் எழுந்து வா. பள்ளிக்கு தயாராக நேரமாகுது. முகம் கழுவி காலை உணவு சாப்பிட்டு பையை எடுத்துக்கொள். சரி அம்மா, இப்போ பள்ளிக்கு கிளம்புறேன். காலை உணவு சாப்பிட்டுட்டு போறேன். ஆனா மாலை பள்ளி முடிஞ்சதும் பூங்காவுக்கு போயிட்டு வரணும். அங்கே கொஞ்சம் விளையாடி புத்தம் புதிய அருண் முகத்தில் இனிமையான சிரிப்புடன், புத்துணர்ச்சியுடன் தன் அம்மாவிடம் கைகளை அசைத்து பை சொல்லி வெளியேறினான். அவன் பூங்காவில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்த அருணின் முகம் திடீரென சோகமாக மாறியது. அவன் பையில் இருந்த சிறிய பணப்பை காணாமல் போயிருந்தது. கண்களில் நீர் மலர அவன் அதை தேடி நடுங்கும் குரலில் அழ ஆரம்பித்தான். பார்க்கில் அழுது கொண்டிருந்த அருணின் பக்கம், ஏன் அழுறே பையா? என்னாச்சு? யாராவது உன்னை காயப்படுத்தினாங்களா? அல்லது ஏதாவது போய்விட்டதா? சொல்லு, நானே உனக்கு உதவுறேன். ஏன் இந்த பையன் இப்படி தழுறான்? என்னாச்சு? யாராவது உன்னை காயப்படுத்தினாங்களா? இல்ல ஏதாவது முக்கியமானது போய்விட்டதா? சொல்லு பாப்பா, நானே உனக்கு உதவுறேன். தாத்தா, நான் என் கெடி பணப்பைய பூங்காவில் விளையாடும் போது எங்கோ விட்டுட்டேன். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு புகைப்படமும் சிறிது பணமும் இருந்தது. அதை இப்போ. அந்த முதியவர் மெதுவாக சொன்னார். நான் இப்போதான் தரையில் கிடந்த ஒரு பையை எடுத்தேன். இதை பார்த்தவுடன அந்த முதியவர் மெதுவாக சொன்னார். நான் இப்போதான் தரையில் கிடந்த. அருண் மகிழ்ச்சியுடன் சொன்னான். அம்மா, இது என்னோட பைதான். ரொம்ப நன்றி தாத்தா என்று முகம் முழுக்க புன்னகையுடன் அந்த முதியவரின் கைகளை பிடித்தான். அந்த சந்தோஷமான தருணத்தில் அருண் தாத்தாவை அன்புடன் அழைத்து இருவரும் சேர்ந்து பீட்சா சாப்பிட முடிவு செய்தார். அது அவர்களின் நட்பின் ஒரு புதிய தொடக்கமானது. அந்த சந்தோஷமான தருணத்தில் அருண் தாத்தாவை அன்புடன் அழைத்து இருவரும் அருகருகே உட்கார்ந்து சிரிப்போடு பீட்சா சாப்பிட்டார்கள்.
அந்த சிறிய விருந்து அவர்களின் இதயங்களில் ஒரு இனிய நினைவாக பதிந்தது. சரி தாத்தா, நேரம் ஆகுது. நான் வீட்டுக்கு போயிடுறேன். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறுபடியும் சீக்கிரம் பார்க்கலாம். அருண் புன்னகையுடன் தாத்தாவிடம் விடை பெற்று மெதுவாக பூங்காவை விட்டு நடந்து சென்றான். அந்த நாள் அவர்களின் நட்பை என்றும் நினைவில் நிறுத்தும் ஒரு இனிய நாளாக அருண் புன்னகையுடன் தாத்தாவிடம் விடைபெற்று தாத்தா அருணுக்கு அன்பான ஒரு பரிசு கொடுத்தார். அதை மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்ட அருண் கொஞ்சம் நாள் கழித்து அந்த காலை அருண் தூக்கத்தில் இருந்து எழுந்து நின்றான். அப்போது அருணின் அம்மா சாப்பிட வரு என்று அழைத்தார். அருண் சுவையான சூடான உணவை ரசித்து மெதுவாகச் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் திருப்தி பொங்க அம்மா மகிழ்ச்சியுடன் அவன் அருகே அருண் பையை சுமந்து பை பை அம்மா, பள்ளிக்கு போக நேரமாயிடுச்சு என்று மகிழ்ச்சியாக சொன்னான். அருண் பள்ளிக்கு போகும்போது பூங்காவில் ஒரு வயதான மனிதரை பார்த்தான். அவரிடம் நெருக்கமாக நடந்தான். அருணுக்கு நினைவுக்கு வந்தது, இதுதான் அந்த நாள் பூங்காவில் பார்த்த தாத்தா. அவருக்கு இந்த பரிசை கொடுத்தான். அருண் கொடுத்த அந்த அழகான பரிசையை தாத்தா இருகரம் நீட்டி முகம் முழுக்க புன்னகையுடன் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்டார். அருணே, உன்னை போல எனக்கு ஒரு பேரன் இருந்தான். அவன் என்னோட உலகமே. ஆனா விதி அவனை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டுச்சு. இப்போ நீதான் எனக்கு பேரன் மாதிரி தோன்ற. தாத்தாவின் கண்களில் கண்ணீர் பொங்கத் தொடங்கியது. அவரது குரல் நடுங்கியது. அந்த காட்சியை பார்த்த அருண் இதயம் கனந்தபடி சோகத்தில் தாத்தா அருணிடம் தனது கதையை சொல்லத் தொடங்கினார். அவர் மற்றும் அவரது பேரன் ஒரு நாள் சேர்ந்து காட்டுக்குள் சென்றதாக பேசத் தொடங்கினார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு முக்கியமான அழைப்பு வந்தது. நான் போனை எடுத்து பேசத் தொடங்கினேன். நான் தொலைபேசியில் பேசித் முடித்ததும் மனதில் ஒரு ஆவலுடன் என் பேரனைத் தேடி நடக்கத் தொடங்கினேன். அவன் எங்கே இருக்கான் என்று சுற்றி நோக்கினேன். நான் கத்தி கூப்பிடத் தொடங்கினேன். ஆனாலும் எங்கும் பதிலும் இல்லை. சுற்றிலும் அமைதியே நிலவியது. என்ன செய்யலாம் என்று எனக்கு புரியவில்லை. என் பேரன் தொலைந்து விட்டான். அதை நினைத்தவுடன் உள்ளம் கலங்கி அழத் தொடங்கினேன். சிறு புன்னகையுடன் கால்களை தாளமிட்டு அருண் மகிழ்ச்சியாக ஆடத் தொடங்கினான். அவன் முகம் முழுக்க ஆனந்தம் பளிச்சிடுகிறது. அழாதீங்க தாத்தா, இங்க நான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கேன். நானும் அந்த காட்டு சென்றிருக்கேன். ஒரு நாள் நீங்க சொல்ற பேரன் மாதிரி ஒரு பையனை காட்டுல இருந்த இடத்துல இருந்து காப்பாத்தியிருக்கேன். அப்படின்னா உடனே அந்த பையன் இருக்கும் இடத்துக்கு போய் என்னையும் கூட்டிக்கிட்டு போ. எனக்கு என்னமோ அந்த பையன்தான் இவனோன்னு தோணுது. நம்பிக்கையுடன் அவர்கள் அங்கு இருந்து கிளம்பினர். அந்த பையனைச் சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் நடையெடுத்தனர். அருண் அவர்களை அங்கே அழைத்துச் சென்றான். வழியெங்கும் அவர் மனதில் ஒரே எதிர்பார்ப்பு, அந்த பையனை பார்க்க வேண்டும் என்பதுதான். தாத்தா, நம்ம உடனே போய் அந்த பையனை பார்க்கலாம். அவன் ஒன்று நிச்சயமாக இருக்கான். நான் அவனை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு தாத்தா. இதுல கண்டிப்பா உங்க பேரன் இருப்பான் போல எனக்கு தோணுது. சரி அருணே, உன் நம்பிக்கையை என் நம்பிக்கையாக்கி உள்ளே சென்று நன்கு தேடி பார்க்கலாம். கண்டிப்பாக அவன் இருக்கான் என்று எனக்கும் தோணுது. சரி அருணே, உன் நம்பிக்கையை என் நம்பிக்கையாக்கி உள்ளே சென்று நன்கு தேடி பார்க்கலாம். கண்டிப்பாக அவன் இருக்கான் என்று எனக்கும் தோணுது. தாத்தாவின் கண்கள் ஒளிந்தன. அவர் ஆர்வமாகக் காட்டி, அங்கே பார், என் பேரன் என்று சொன்னார். ராமை அழைத்துக் கொண்டு அவரைச் சேர்த்து வர, அண்ணா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. காரணம் நீங்கதான். இவ்வளவு நாளைக்கு பிறகு என் தாத்தாவை மீண்டும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அருண், நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. இதுக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. என் மனசுல உனக்கான நன்றியோட அளவே இல்ல. அருண் அந்த மந்திரி கொள்ளையால் கொண்டு வரப்பட்ட பையன் வந்த இடத்திற்கே உறுதியுடன் விரைந்து சென்றான். கண்டிப்பா நீங்களும் தாத்தாவும் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் பண்ணலாம். எல்லோரும் மகிழ்ச்சியில் இருந்தபோதும் தாத்தா மட்டும் நேரமாகிவிட்டது என்று நினைத்து கிளம்ப வேண்டும் என முடிவு செய்தார்.
அருணின் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகச் சேர்ந்து உணவு உண்டனர். சிரிப்பும் மகிழ்ச்சியும் அந்த வீட்டை நிரப்பியது.